உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது வரைக்கும் நடந்தது, இனி நடக்க போறது எல்லாமே அந்த நடேசனோட செயல்னு நம்பி தைரியமா நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. கவலையை இங்கேயே விட்டுருங்க. அதை யாரு தூக்கி சுமக்கணுமோ அவங்க சரியான நேரத்துல வந்து அதை தூக்கி சுமப்பாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கடவுளே, நீதான் துணையா இருக்கணும். ஐயோ, வீட்டு முன்பக்கமா போய் அருள் மாமாவை பார்த்தா நான் வந்துட்டு போனதை பத்தி அப்பா கிட்ட யாராவது சொல்லிடுவாங்க. அதனால நான் முன்பக்கமா போகாம பின்பக்கமா போய் மாமா பாத்திர வேண்டியதான். ஐயோ, அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. கடவுளே, அக்கா எப்படியாச்சும் சீக்கிரம் வந்துடணும். ஐயோ, அம்மா வேற வந்துருச்சு. இப்ப நான் தான் மாட்டிக்க போறேன். ஏய், என்னடி வாசலே பாத்துக்கிட்டு இருக்க? சும்மாதாம்மா. ஆமா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆ சரி, நைட் என்ன சமைக்கணும் சொல்லு. வா அம்மா, ஏதாச்சும் சமையமா. ஏதாவது சமைக்கவா? நீ அப்படி சொல்ற ஆளே கிடையாது. என்ன சமைக்கலான்னு கேட்டா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பியே. ஆமா, உங்க அக்கா தண்ணி ஏதாவது கேட்டாலா? குடுத்தியா? கொடுத்த இல்லம்மா. ஏய், என்னடி வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க? உன்னோட பேச்சே சரியில்லையே. எதை கேட்டாலும் உளறிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிருக்கியா? அப்படி என்னடி பண்ணி வச்சிருக்க? சொல்லி தொலை. ஆமா, உங்க அக்கா ரூம்ல இருக்காளா இல்லையா? உள்ளதமா இருக்கா. வானதி, வானதி, வானதி. அம்மா, அம்மா, அவ தூங்கி இருக்க போறாமா. அம்மா, வானதி. அம்மா, அம்மா, அம்மா. எங்கடி அவ? தெரியலையம்மா. தெரியலையா? அடிச்சே கொன்னுடுவேன் உன்னை. இங்க பாரு, உண்மையே சொல்லு, எங்க அவ? அம்மா, அக்கா அருள் மாமாவை பார்க்கணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சுமா. ஓ, அறிவு இருக்கா உனக்கு? அவ கெஞ்சினா நீ கதவு திறந்து விட்டுருவியா? கதவு திறக்கலன்னா செத்துருவேன்னு சொல்லுச்சுமா. அதான் பயந்து கதவு திறந்து விட்டுட்டேன். பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இப்ப உங்க அப்பா வந்தா என்ன ஆகும் தெரியுமாடி உனக்கு? ஐயோ, கார் சத்தம் கேக்குது. உங்க அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம செத்தோம். ஐயோ, உங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. வந்து தொலைடி. ஏய், இங்க பாருடி, உங்க அக்கா அருள் வீட்டுக்கு போன விஷயம் மட்டும் உங்க அப்பனுக்கு தெரியவே கூடாது. என்கிட்ட உளர்ன மாதிரி அவர்கிட்ட எதையும் உளறி வச்சிடாதடி. அவர் வந்து வானதி பத்தி எது கேட்டாலும் நீ எதுவும் பேசிடாத. ஏய், வானதி ரூம்ல தானே இருக்கா? வானதிமா, வானதி. ஐயோ, அம்மா போச்சுமா, நல்லா மாட்ட போறோம். எல்லாம் உன்னாலதாண்டி. அவ செத்து போயிடுவேன்னு சொன்னாலாம், இவ திறந்து விட்டாலாம். இப்ப எல்லாரும் உண்மையா சாக போறோம். உங்க அக்கா மட்டும் ரூம்ல இல்லைன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரையும் சாகடிச்சிட்டு தான் அந்த ஆளு மறுவேலையே பாப்பான். வானதி. ஐயோ, வந்து தொலை. வானதி, வானதி. தொலைஞ்சோம். அப்பாவோட பிடிச்சல வானதி பாரு. வானதி, என்ன பண்ண போறாரு தெரியலடி. வானதி எங்க போனா? ஏய், வானதி ரூம்ல இல்ல, எங்க போனா? வானதி, வானதி.
ஏய் இவ்வளவு சத்தமா கத்தியும் அவ வரலன்னா அப்ப வானதி வீட்டுல இல்ல. எங்க போனவ சொல்றே. ஏய் உங்ககிட்ட தான் கேக்குறேன். வாயில குறுக்கட்டே வச்சிருக்க. வாயை வந்து பதில் சொல்றீ. ஏய் கேட்டுட்டே இருக்கே. பேந்த பத்தி முடிச்சிட்டு இருக்க. ஏய் வானதி எங்க? ஏய் ஏதாவது சொல்லி தொலையண்டி. மரம் மாதிரி நிக்கிற. எங்கடி போனவ? பைத்தியக்காரன் கத்திட்டு இருக்கேன். ஒண்ணு பதில் சொல்ல நின்றுட்டு இருக்க. வாயை திறந்து பதில் சொல்லணும்னு வச்சுக்க அடிச்சு கொண்டு வருவேன். அப்பா அக்கா ஃப்ரெண்ட பார்க்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காப்பா. என்னது? நீங்க காலையில அவளை திட்டினதுனால அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு மனசு சரியில்லை, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நர்மதாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. நான் முன்னாடியே கேட்டேன்ல, சொல்லி தொலைக்க வேண்டியதானே? எதுக்கு ஆத்தால மகன் கத்த விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அது மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து வானதி அக்கா கிட்ட நீங்க ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டீங்களா, அது ஏன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ அக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னா நீங்க கோவப்படுவீங்களோன்னு நினைச்சுதான் அம்மா பயந்து சொல்லாம இருந்துச்சு. ஆமா, உங்க ஆத்தா பார்த்து பயந்து நடிக்கிறவா. என்ன நடிப்பு? எனக்கு பயந்து வளர்ந்தா நான் கேட்கும் போது அவங்க இருக்கான்னு சொல்லிக்கலாம்ல. கல்லூரி மங்கி மாதிரி நின்று இருந்தா இப்படி நின்றால கோபமா வருது. என்னைக்கு அடிச்சு கொல்ல போறது இல்ல. சரி, வானதி யார் வீட்டு போயிருக்கா சொன்ன? அவங்க ஃப்ரெண்டு நர்மதாக்கா வீட்டுக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு போய் தான் பார்க்க போயிருக்காங்களான்னு தெரியலப்பா. ஏன் அப்ப சொல்ல? இல்ல, நர்மதாக்காவா பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு போச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்க்க போறேன்னு அக்கா சொல்லலப்பா. அதான். மாமா மாமா வாங்க வாங்க மாமா. ஐயோ, மாமா என்னாச்சு? ஒண்ணுல வானதி, ஒண்ணுல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? ஒருவேளை வானதி ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இந்த அருள் பையில பார்க்க போயிருப்பாளோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.